கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் நாள். கிறிஸ்துவின் பிறப்பு ஆதி முதல் இருந்த தெய்வீக திட்டம். உலகம் உருவாவதற்கு முன்பே இருந்த பரம்பொருள் அவர். வான்பூவி யாவையும் சிருஷ்டித்தவர். விண்ணுலகில் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தவர். தூதர் சேனை ஓயாது துதிக்கும் ஒப்பில்லாத நிகரே இல்லாத சர்வேஸ்வரர். தமது மகிமையை துறந்து நமக்காய் மனுக்குமாரன் வேஷம் எடுத்த மகிமை பிரதாபன். அவர் விந்தையாய் கன்னி மரியிடம் உற்பத்தியான இயேசு பாலன். இயேசுவாக நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க வந்தவர். பாவத்தின் சாபத்தை நீக்கிட திரித்துவ தேவன் மனிதத்துவமானார். நம்முடைய பாவம் எத்தனை ஆனாலும் அத்தனையும் அகற்றி இம்மானுவேலராக நம்மோடு இருக்க வந்தவர். பிதாவின் அன்பை காணச் செய்த உன்னதமானவருடைய குமாரன். ஆதியிலே வார்த்தையாயிருந்தவர் மாம்சமாகி நம்மோடு வாசம் செய்ய வந்தவர். முடிவில்லாத ராஜ்யத்தை அரசாளும் ராஜாதி ராஜா. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக நாம் யாவரும் சேர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கிறிஸ்துவின் பிறப்பின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட தேவ அன்பை பெற்றுக்கொண்டவர்களாய், அதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளை கொண்டாடுவோம். வாருங்கள். கிறிஸ்து பிறந்த திருநாள் ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் நமக்காக தமது மகிமையை துறந்து மண்ணுலகு வந்த நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு ராஜாவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் சார்பாக சபையார் யாவருக்கும் கிறிஸ்து பிறந்த திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் உங்கள் அருகில் உள்ளவர்கள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்து பிறந்த திருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆராதனை அழைப்பிற்காக யாவரும் எழுந்து நிற்போம். இன்று நாம் இந்த மாறி மாறி வாசிக்கும் வசனங்கள் யாவையும் கைப்பிரதியிலிருந்து பார்த்து தான் படிக்கப் போகிறோம். அதனால் கைப்பிரதியை தயாராக வைத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கைப்பிரதி இல்லாதவர்கள் பின்னாடி இருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஜெபசிந்தையோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை, அவருடைய முதல் வருகையை நினைத்தவர்களாய் அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள்.
ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனுக்குமாரனாய் பூலோகம் வந்த இயேசு ராஜாவே, எங்கள் தேற்றரவாளன் ஆகிய பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரலோகத்தை விட்டு பூலோகம் வந்தவரே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பாவிகளான எங்களை மீட்க உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பினதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதன் மூலம் அப்பா உம்முடைய அளவில்லாத அன்பை நீர் வெளிப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற அதே நேரத்தில் அவருடைய முதலாம் வருகையின் நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. அதே போல் உம்முடைய இரண்டாம் வருகைக்கும் நாங்கள் ஆயத்தப்படும்படியாக நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அளவற்ற அன்பை பெற்றுக்கொண்டவர்களானாலும் நாங்கள் பாவிகள் தான் என்பதை உமக்கு முன்பாக அறிக்கை செய்கிறோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்தோம்ப்பா. எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய கீழ்ப்படியாமை, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள், துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவற்றை விட்டுவிட எவரீர் எங்களை பலப்படுத்த வேணுமாய், எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களது பாவத்திலிருந்து மீட்கவே வந்த உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை மன்னியுங்க தகப்பனே. கிறிஸ்து பிறப்பின் சந்தோஷத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறவர்களாக, அதை உண்மையாய் உணர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேணுமாய் செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரம் அல்ல தகப்பனே, அந்த அன்பை நாங்கள் மற்றவர்களிடத்தில் காண்பிக்கிறவர்களாகவும் அவர்களும் உம்முடைய விலை மதிப்பில்லாத ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும் செபிக்கிறோம் தகப்பனே. கிறிஸ்து பிறப்பின் ஆராதனையில் கலந்து கொள்ளவும், உம்மை துதிக்கும்படியாகவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவும், உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கும் எங்கள் போதகரை நீர் ஆசீர்வதிங்க, அபிஷேகிங்கப்பா. அவர் மூலம் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நடக்க எங்களுக்கு நீர் ஞானம் தர வேண்டுமாக செபிக்கிறோம். இந்த ஆராதனை சரியானபடி நடக்க இன்னும் உழைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இங்கு நிறைந்திருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரும் தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் எங்களை மீட்க வந்த எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துமஸ் தின மெழுகுவர்த்தி ஏற்றுதல். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 10-11. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போதகர் 3 ஊதா, ஒரு இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிற மெழுகுவர்த்தியை கொளுத்துவார். கிறிஸ்து நமக்காக வந்த நாளை கொண்டாடும் நாம், அவர் மூலமாய் வரும் நம்பிக்கை, சமாதானம், சந்தோஷம், அன்பு இவற்றுடன் வரும் ரட்சிப்பு, நித்திய ஜீவனுக்காக அவரை போற்றுவோம், வணங்குவோம். ஜெபம் செய்வோம். மகிமையும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, உம்மையே வெறுமையாக்கி எங்களுக்காக வந்தீரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டி நம்முடைய அன்பை என்றும் எண்ணி பார்த்து உமக்காய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நின்று தொடக்க பாடலாக மெய் பக்தரே நீர் விழித்தெழும்போம் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். Shama
நாம் யாவரும் நின்றவாறே கைப்பிரதியில் காணப்படும் மாறி மாறி வாசித்தல் பகுதியை முறையாய் வாசிப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் தமது ஜனத்தை சந்தித்து அதற்கு மீட்பை உண்டு பண்ணினாரே. தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். இது நம்முடைய சத்துருக்களினின்றும் நம்மை பகைவர் யாவருடைய கைகளினின்றும் தப்புவிக்கும் ரட்சிப்பு. அவர் தமது பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை காட்டி நமது பிதாவாகிய ஆபிரகாமுக்கு ஆணையை நிறைவேற்றுவதற்கும் நம்முடைய சத்துருக்களின் கைகளில் நின்று நாம் விடுதலையாக்கப்பட்டு நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயனில்லாமல் அவருக்கு முன்பாக பக்தியோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய அருளுவதற்கு அப்படி செய்தார். நீயோ பாலனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நமது தேவனுடைய உருக்கமான நிமித்தம் பாவமன்னிப்பினால் வரும் ரட்சிப்பை கர்த்தருடைய ஜனத்திற்கு தெரியப்படுத்தும் பொருட்டு அவருக்கு முன்னாக நடந்து போய் அவர் வழிகளை ஆயத்தம் செய்வாய். இரக்கத்தினால் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் அருணைகளிலும் நம்முடைய கால்களை சமாதான வழியில் நடத்தவும் நம்மை சந்திக்கும் என்பதே. சபையார் அமர்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா கர்த்தாவே, உம்முடைய அருமையான பிறந்த நாளை கொண்டாடுகிறதற்கு இந்த வருடத்திலும் எங்கள் அனைவருக்கும் நீர் பாராட்டிய கிருபைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்கள் மேல் நீர் தயவாய் இருந்து இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி இந்த வாரங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாட கர்த்தர் பாராட்டிய தயவிற்காக கிருபைக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக நீ மனு உருவாய் வந்தீர்.
கர்த்தாவே, எங்களுடைய எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் எங்களுடைய எல்லா சவால்களையும் அறிந்த தேவனாக எங்கள் மத்தியிலே இன்றும் வாசம் செய்கிற கர்த்தாதி கர்த்தாவாக இம்மானுவேலராக இருப்பதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ராஜா, உம்மை போல யாருண்டு சுவாமி? ஆண்டவரே, இந்த வெளிச்சத்தின் நாளிலே சுவாமி பெரிய இருளிலிருந்த ஜனக்கூட்டத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வர நீர் இறங்கி வந்தீர். அந்த நன்னாளிலே ஆண்டவரே உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம். நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. திருச்சபையாக நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த அன்முக்கிய திருச்சபைக்கு, திருச்சபையின் மக்களுக்கு, குடும்பங்களுக்கு, பிள்ளைகளுக்கு, பெரியோருக்கு நீர் பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திர எண்ணத்தோடு வந்து முழங்கால் படியிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவருடைய வாழ்க்கையிலே போதுமானவராக இருந்தீர். ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் வருஷங்களை கூட்டி கொடுத்தீர். தேவ கிருபையினால் முடிசூட்டினீர். அதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு நன்றி என்று நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே வாயார நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்தோம் என்றால் 1000 நாவுகள் போதாதே ஆண்டவரே. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் ஆண்டவரே. நீர் குமாரனாக வந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம் ஆண்டவரே. அதை உணர்ந்தவர்களாக இந்த கிறிஸ்மஸை கொண்டாட எங்கள் எல்லோருக்கும் கிருபை பாராட்டுங்க. இங்கு வந்தது நல்லது என்று சொல்லி ஆண்டவரே உம்மை துதிக்க, போற்ற, உம்முடைய சத்தத்தை கேட்க நாங்கள் எல்லோரும் குணப்பட மகிழ்ச்சியாய் ஆசீர்வாதங்களோடு வீடு திரும்ப கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உள்ள ஆண்டவரே பலவீனர்களுக்காக, சுகவீனர்களுக்காக ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு கூட இந்த கிறிஸ்மஸை கொண்டாடலாம் சுவாமி. அவர்களுக்காக கூட நாங்கள் எல்லோரும் ஒருமனப்படுகிறோம். கர்த்தாவே, இந்த நன்னாளிலே பிள்ளைகளுடைய எல்லா இயக்கங்களையும் ஆண்டவரே வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நீர் அங்கீகரித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து, மகனே மகளே கலங்காதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இம்மானுவேலராக அவர்களை வாழ்த்தி நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் மத்தியில் உள்ள சீனியர்ஸ்க்காக ஆண்டவரே உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் மூலமாக அல்லவோ இந்த விசுவாசத்திலே அநேகர் கட்டப்பட்டிருக்கிறார் சுவாமி. இந்த திருச்சபைக்கு அவர்கள் ஓடின ஓட்டங்கள், சிந்தின வேர்வை எல்லாவற்றிற்காகவும் அவர்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே திருப்பாதம் பண்ணுகிறோம். அவர்களை ஒரு விசை தொடுங்க ஆண்டவரே. அவருடைய பலவீனத்தை நீர் மலமாக மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை, வேதனையை ஆண்டவரே, அவருடைய மனதில் உள்ள அங்கலாய்ப்புகளை, கசப்புகளை எல்லாம் நீற்றி ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் கிறிஸ்மஸாக ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாம் பலம் பெறுகிற கிறிஸ்மஸாக இருக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே விண்ணப்பத்தின் சத்தத்தோடு கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுவார், என்னை எப்படி இந்த காரியங்களிலிருந்து மீட்டெடுப்பார் என்று சொல்லி கேள்வியோடு கூட இங்கே அமர்ந்திருக்கலாம் சுவாமி. இந்த கிறிஸ்மஸிலே சுவாமி எங்களோடு நீர் உலாவுகிற தேவன், இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனாக நாங்கள் உணர்கிறோம். திரியேக தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆம் என்றும் ஆமென் என்றும் உம்முடைய சித்தப்படி திட்டப்படி அவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை எல்லாம் நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இருந்து அவருடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதிலை ஆசீர்வாதமாக ஆண்டவரே பரிசாக பெற்றுக்கொண்டு திரும்ப கிருபை பாராட்டுங்க சுவாமி. கர்த்தாவே, எங்கள் மத்தியில் உள்ள வாலிப தம்பி தங்கைகளுக்காக, குடும்பங்களுக்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். குடும்பமாக ஆண்டவரே நீர் எங்களை கட்டி ஏற்படுத்தி கர்த்தாவே உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே எங்களை முடிசூட்டி கர்த்தாவே இவ்வளவு பெரிய திருச்சபை ஆகிய குடும்பத்தை கொடுத்து ஆண்டவரே உலகளாகிய சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்திலே எங்களை இணைத்திருக்கிறீரே சுவாமி. அதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். எல்லாரையும் ஒரே இரத்தத்திற்கு கீழாக ஒரே மாம்சமாக மாற்றி இருக்கிறீரே சுவாமி. அதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களைப் போல மனு உருவாக வந்து எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய அங்கலாய்ப்புகள், எங்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் உணர்ந்த தெய்வமாக ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய கஷ்டம், எங்களுடைய வேதனை, எங்களுடைய கேள்விகள் எல்லாம் நமக்கு புரியாததல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களைப் போல இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ற விசுவாசத்தோடு இங்கே வந்திருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, அந்த ஜபத்தின் சத்தத்தை, விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் இப்பொழுது அங்கீகரித்து
கர்த்தாவே, எங்களிலிருந்து பிள்ளைகள் திரும்பி செல்லும்போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, எங்கள் சமூகத்தில் எங்கள் பிளாக்குகளை சுற்றி இருக்கிற ஆண்டவரே பலவீனமான குடும்பங்கள், தேவையுள்ள குடும்பங்கள், பிசாசின் கோரப்பிடியில் இருக்கிற குடும்பங்கள், இருளின் அந்தகாரத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஒரு கூட்டச்சரமாக இங்கிருந்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ற வல்ல நாமத்தினால விடுதலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் வீசிய ஒளி அவர்கள் மேலும் வீசத்தக்கதாக நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஜெயம் எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பகுதியிலே ஆண்டவரை இருள் நீங்கத்தக்கதாக எங்கள் ஆலயத்தை சுற்றியுள்ள பிளாக்குகளில் உம்மை அறியாத ஆண்டவரே பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள இந்த கிறிஸ்மஸ் நாளில் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களது தேசத்திற்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவை, இந்த தேசத்தை நீர் இதுகாரம் காப்பாற்றி கொண்டு வருகிறீர். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே நிறைத்து கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, ஆன்மீக ஆசீர்வாதத்திற்காக இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் நாங்கள் எல்லோரும் கரத்தை விரித்து எங்களுடைய தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட, எங்களுடைய ஃபெலோ சிங்கப்பூரியன்ஸ் ஆண்டவரே ரட்சிக்கப்பட, கர்த்தாவே இங்கு உள்ள ஒவ்வொரு மக்களும் எந்த தேசத்திலிருந்து வந்திருந்தாலும் இயேசு என்ற நாமத்தை அறிந்து கொள்ள ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமக்க கர்த்தாவே அவர்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் இந்த நன்னாளிலே உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, போராட்டத்திலும் கண்ணீரிலும் கவலையிலும் துக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தங்களுடைய அன்பானவர்களை இழக்க கொடுத்து யுத்தத்திலே ஆண்டவரை மாட்டிக்கொண்டிருக்கிற ஆண்டவரை விசுவாச பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இங்கு அமைதியாக கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய திருப்பாதம் பணிகிறோம், கைகளை விரிக்கிறோம். ராஜா, அந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கட்டும், தயவு கிடைக்கட்டும். அவர்களுக்கும் இந்த கிறிஸ்மஸ் ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாக இருக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களது திருச்சபை மக்களை, குடும்பங்களை, பிள்ளைகளை, வயதானவர்களை எல்லாரையும் மீண்டுமாக உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இங்கே வந்த ஒவ்வொருவரையும் சுவாமி நீர் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பது நல்லது அன்று கண்டு ஆண்டவரே அவர்கள் இந்த இடத்திலிருந்து வெளியே செல்ல கிருபை பாராட்டுங்க. உம்முடைய தொடுதலை உணர கிருபை பாராட்டுங்க. உம்முடைய சத்தத்தை கேட்க காதுகளை திறந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நாங்கள் வேண்ட மறந்த இகபர நன்மைகளால் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாற்ற வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆதரவு இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் சுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல நீரும் எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதரும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அதன் என்ற ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைய. ஆமென். தம்முடைய மேன்மையை வெறுத்து தாழ்மையை தரித்து நம்மை மீட்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்த நம் மீட்பர் கிறிஸ்து பிறப்பை இன்னும் அறியாத யாவருக்கும் இந்த நற்செய்தியை அறிவிப்போம். நம்முடைய பாடகருக்குழு பாடும் சிறப்பு பாடலை கேட்போம். Sia
நமக்காக தம்மையே கொடுத்த கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நேரம். காணிக்கை பாடலாக உம்பரமும் புகழந்திரு ஆதிபன் பிறந்தார் என்ற பாடலை யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் தெய்வம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, எங்களையும் உம்மோடு சேர்த்து கொள்ள பூலோகம் வந்தவரே, நீர் எங்கள் மேல் காட்டிய உம்முடைய அளவில்லாத அன்புக்கு தகப்பனே நாங்கள் எதை ஈடாய் கொடுக்க முடியும்ப்பா? எங்களிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தது ஆண்டவரே. நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் செலுத்தும் இந்த சிறிய காணிக்கையோடு எங்களையும் உமக்கென்று ஒப்புக் கொடுக்க கிருபை செய்யும் தகப்பனே. எங்களை மீட்க வந்த மீட்பராகிய இயேசு ராஜாவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆ
சபையார் நின்றவாறே திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 7 வரை. Today's scripture reading is taken from the book of Isaiah, chapter 9, verses 2 to 7. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பதே. இது கர்த்தருடைய வார்த்தை. சபையார் தடை செய்தார்கள். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேளையிலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறந்த நன்னாளின் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். I bring greetings to you on this day where we celebrate the first Advent, the coming of our Lord and Savior Jesus Christ. May God bless each and every one of us. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, தேவரீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நீர் பாராட்டி நம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி தேவரீர், எங்களை மீட்டெடுக்கும்படியாக உம்முடைய குமாரனாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பின அந்த நாளை தேவரீர் எண்ணி பார்த்து இந்த நாளிலே நன்றி அறிதலோடு உம்முடைய பாத தண்டையிலே அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்கின்றோம். ஆம் சுவாமி, நீரே எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர், ஆராதனைக்கும் பாத்திரர் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் இந்த கிறிஸ்மஸின் நற்செய்தியை நாங்களும் மீண்டுமாக கேட்கும்படியாக உம்முடைய பாத தண்டையிலே அமர்ந்திருக்கின்றோம். நீர் எங்களோடு பேசும், நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். ஆமென். நாம் கொண்டாடுகிற இந்த நாட்களுடைய கிறிஸ்மஸ்க்கும் முதல் கிறிஸ்மஸ்க்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது. I think it's a wrong slide. Okay, it's all right. ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த நாட்களிலே அந்த கிறிஸ்மஸ் இல்லை, அந்த முதல் அந்த கிறிஸ்மஸ் தினத்தில் இருள் சூழ்ந்திருந்தது. அங்கே பண்டிகை இல்லை, அங்கே கொண்டாட்டம் இல்லை, அந்த இடத்துல வெளிச்சம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மக்கள் அந்த இரவிலே நடைபெற்ற அந்த ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை காணக்கூட அவங்க இன்னும் ஆயத்தமாக இல்லை. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இன்று நாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் வந்ததை எண்ணி பார்த்து நன்றி அறிதலோடு நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதி இந்த ஏசாயா 9வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது
இந்த தீர்க்க தரிசனம் 2700 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். What we read from Isaiah chapter 9 is a prophecy that has been prophesied some 2700 years ago. And it got fulfilled 700 or 2000 years before. இந்த தீர்க்க தரிசனம் சொல்லி 700 வருடத்துக்கு பிற்பாடு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதற்கு பிற்பாடு 2000 வருடமாக அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா அங்கே சொல்லுகிற காரியம், இந்த தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிற காரியம் எப்படி இந்த உலகத்துக்கு மீட்பர் வருகிறார் என்ற ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதனை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். எனவே உங்களுடைய வேதத்திலே ஏசாயா 9வது அதிகாரத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 9வது அதிகாரம் 2வது வசனத்தில், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஸோ இந்த இடத்துல இருளில் நடக்கிற ஜனங்கள், the people who walked in darkness have seen a great light. Those who dwelled in a land of deep darkness, on them has light shined. அப்போ என்ன இருளில் இவர்கள் நடந்தார்கள்? ஏசாயா அந்த இடத்துல சொல்லும் பொழுது இருளில் நடக்கிற ஜனங்கள் என்ன இருளில் நடந்தார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏசாயா 8வது அதிகாரத்தில் இக்காரியத்தை குறித்து ஏசாயா அங்கு தெளிவாக அவர் சொல்லுகின்றார். அவர்களுக்கு, அந்த இஸ்ரேல் மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஆபத்து, அவர்கள் தேசத்துக்குள்ளாகவும் ஆபத்து இருந்தது, தேசத்திலிருந்து வெளியவும் அவர்களுக்கு ஆபத்து இருந்தது. There was a threat both inside and outside of the land. So they were in a fear, they are caught in fear. ஒரு பயத்துக்குள்ளாக இவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான பயமான சூழ்நிலையில இவர்கள் இருக்கும் பொழுது யார் இடத்துல இவர்கள் போயிருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் இடத்துல போயிருக்கணும். ஆனால் இவர்கள் ஆண்டவர் இடத்துல திரும்பாமல் விக்கிரகங்கள் இடத்துல இவர்கள் திரும்பினார்கள். அப்பொழுது ஏசாயா தொடர்ந்து அவர்களுக்கு எச்சரிக்கின்ற காரியம் என்னென்றால், இப்படியாக விக்கிரகங்கள் இடத்துல நீங்க திரும்பும் பொழுது உங்களுடைய இருளானது இன்னும் அதிகரிக்கும். If you turn towards the idols, this darkness will increase. So what Isaiah is warning them is, you have to return back to the Lord. ஆண்டவர் இடத்துல திரும்பணும். நீங்க ஆண்டவர் இடத்துல திரும்பும் பொழுது இந்த இருளானது உங்களிடத்திலிருந்து நீக்கப்படும் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இடத்துல திரும்பாமற் போகிற சமயத்துல இன்னும் அதிகமாக ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். If you are not turning towards the Lord or coming to the Lord, there will be even more circumstances where it will take you away from the Lord. கடவுள் இடத்துல இன்னும் அதிகமாக கொண்டு போய்விடும். இந்த 2 எச்சரிக்கைகளை கொடுக்கின்றார். இருள் இடத்துலேருந்து வெளியே போகணும்னா ஆண்டவர் இடத்துல வரணும். இந்த மக்கள் ஒரு பெரிய இருளை காண்கிறார்கள். அந்த இடத்துல அவர் பயன்படுத்துகிற வார்த்தையானது வெறும் இருள் கிடையாது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்துல அவர்கள் கண்டது மரண இருள். அந்த இடத்துல அவர்களுக்கு சுற்றிலும் உள்ளும் சரி வெளியிலும் இருந்து அவர்களுக்கு பலவிதமான ஆபத்து, இன்னும் சொல்லப்போனா உயிருக்கான ஆபத்து. எனவே அங்க சொல்லப்படுகிற காரியம் மரண இருளில் நடக்கிறவர்கள். இப்போ இந்த மரண இருளில், இந்த பயத்துல நடக்கிறவர்களுக்கு ஏசாயா சொல்லுகிற காரியம் என்னென்றால், இவர்கள் ஒரு வெளிச்சத்தை கண்டார்களாம். அந்த வெளிச்சம் ஒரு சாதாரணமான ஒரு வெளிச்சம் கிடையாது. இந்த வெளிச்சம் ஒரு பெரிய வெளிச்சம், a great light. They had seen a great light. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சோர்வுற்று போயிருக்கிற வேளையில, பயந்து இருக்கின்ற வேளையில, திகைத்து போயிருக்கிற வேளையில யாராவது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை சொல்லும் போது கூட அது நம்மளால எடுத்துக்கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை அப்படியான ஒரு சூழ்நிலை. அப்பொழுது சொல்லப்படுகின்ற வார்த்தை ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையாக இருந்தால் அது அநேக சமயம் அது நம்முடைய காதுகளுக்குள்ளாக போகாமல் இருக்கின்றது. இவர்களுக்கு இருக்கின்ற நிலை மரண பயம். மரண பயத்தில் இருக்கிறவர்களுக்கு சாதாரண ஒளி கிடையாது, சாதாரண வெளிச்சம் கிடையாது. அந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னென்றால்,
மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததாம். முதல்ல பெரிய வெளிச்சம், அடுத்தது இந்த வெளிச்சம் என்னன்னா அவர்கள் மீது பிரகாசிக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வெளிச்சம் நாம் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசித்திருக்கின்றது. இந்த ஒளி நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. இந்த மக்களுடைய நிலை, இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருள் அடைந்திருக்கிறார்கள், விரக்தி அடைந்திருக்கிறார்கள், பயந்து போயிருக்கிறார்கள். ஆண்டவர் தங்களுக்கு ஏதாவது செய்வாரா என்ற ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம் செய்தி மாத்திரம் அல்ல, ஒரு நபர். God responds them, giving a reply to them, not just a message, but God is saying it is a person. அந்த நபர் கிறிஸ்துவாக இருக்கின்றார் என்று சுவிசேஷம் நமக்கு சொல்லுகின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட இருளிலே நாம் இருக்கின்றோம் என்பது ஒரு சில சமயங்களில் நமக்கே தெரியாமல் இருக்கின்றது. At times we do not know what kind of darkness that we are in. ஆனால் அப்பேற்பட்ட இந்த டார்க்னஸ் என்று சொல்லும் பொழுது ஒன்று பாவத்தை குறித்து சொல்லுகிறது இல்லை? நமக்கு ஒரு விதமான பாவம், அந்த பாவத்திலிருந்து இன்னும் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டு இருக்கலாம். இல்லை, இன்னொரு புறத்தில் பார்க்கும் பொழுது அந்த இருள் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம போகிற கடினமான காரியங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோர்வுகள், இப்பேற்பட்ட அந்த இருளும் உண்டு. இந்த இருளில் இருக்கிற எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த ஆண்டவருடைய நற்செய்தி உங்கள் மீது வெளிச்சம் பிரகாசிக்கின்றது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம், மகனே மகளே, நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை மறக்கவில்லை, என்னுடைய ஒளி உன் மீது பிரகாசிக்கின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே கிறிஸ்மஸ் கொண்டாட வந்திருந்தாலும் ஆராதனைக்குள்ளாக நீங்கள் வரும் பொழுது ஒரு விதமான இருள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், even if you had come into this service with some kind of darkness in you which you are struggling, the good news for you today is the great light Jesus shines on you. இந்த இருளில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னிலே பிரகாசிக்கின்றேன். ஆண்டவர் கிறிஸ்துவாக நமக்கு வருகிறது, ஆண்டவர் நம்மிடத்தில் பிரகாசிக்கின்றார். இந்த இருள் எவ்வளவு ஆழமான ஒரு இருளாக இருந்தாலும் சரி, இந்த இருளானது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு இருளாக இருந்தாலும் சரி, இது பாவமாக இருந்தாலும் சரி, சோர்வாக இருந்தாலும் சரி, குழப்பங்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்து தெய்வீக ஒளி நம்மிலே பிரகாசிக்கின்றது. No matter how deep the darkness, whether it is sin, sorrow or confusion, Christ brings divine light into our life. Whatever darkness you are carried into this service, Christ meets you here in that darkness. அந்த இருளிலே ஆண்டவர் நம்மை சந்திக்கின்றார். இந்த ஆண்டவர் நம்மிலே பிரகாசிக்கும்படியாக நம்மிடத்தில் வந்த ஆண்டவர். ஏசாயா 7வது அதிகாரத்தில் ஏசாயா சொல்லுகிற காரியம், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். Therefore the Lord himself will give you a sign. Look, the young woman is with child and shall bear a son and shall name him Emmanuel. இந்த இருளிலிருந்து நம்மை நீக்க வல்லவர் யார் என்றால் இந்த இம்மானுவேல். இந்த இம்மானுவேல் இவர் தன்னுடைய மக்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றவர், இருளிலிருந்து விடுதலையை கொடுக்கின்றவர். பாவ இருளாக இருந்தாலும் சரி, நம்முடைய குடும்பத்தினுடைய கஷ்டங்கள், சோர்வுகளிலிருந்து, இல்லை உத்தியோகத்தில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு விதமான ஒரு இருள் உங்களை சூழ்ந்து கொண்டு இருந்தாலும், மற்றவர்களால் உங்களால் இருளில் தள்ளப்பட்டிருந்தாலும், அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இந்த இம்மானுவேல் நமக்கு விடுதலையை கொடுக்க வல்லவர். ஏசாயா நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் இவர்கள் மரண இருளில் இருந்தார்கள், இவர்களை ஆட்கொண்டிருந்த காரியங்களும் உண்டு.
ஏசாயா 9:4 ஒருவர் வாசிங்க. Can someone read Isaiah chapter 9 verse 4? அவர்கள் அங்க என்ன பண்ணியிருந்தாங்களோ அந்த மக்களுக்கு, இருளில் இருக்கிறவருக்கு அவர்கள் நுகத்தடியை சுமந்தார்கள், அவர்கள் தோளின் மேல் மிலாற்று இருந்தது, ஆளோட்டியின் கோலையும் இவைகள் அவர்கள் மீது இருந்தது. There was yoke, there was staff, there was rod. But the Lord is saying that he will break that. இவர்கள் மீது இருந்த இவற்றை முறித்து போட்டீர் என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், இந்த இம்மானுவேல் நம்ம இடத்துல வரும்பொழுது நம்மை அழுத்தக்கூடிய காரியம், நம்மை எழுந்து நிற்க விடாமல் சோர்வடைய கூட செய்கிற காரியம், விசுவாசத்திலிருந்து துவண்டு போக செய்யக்கூடிய காரியம், இவைகள் நம் மீது ஒரு மிலாற்றை போல ஒரு நாம் சுமக்கின்ற ஒரு பாரமாக இருந்தாலும் அவைகளை முறித்து போட வல்ல ஆண்டவர் இம்மானுவேல் நமக்காக பிறந்திருக்கின்றார். இந்த நற்செய்தி இங்கே சொல்லப்படுகின்றது. இவைகள் நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை அழுத்தலாம். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பயம் என்ன என்றால், வெளியிருந்து வருகிற மக்கள், அவர்கள் இடத்திலிருந்து வருகிற அந்த ஆபத்து, குறிப்பாக மற்ற தேசத்தாரின் இடத்திலிருந்து வருகிற இவர்களை தாக்கும்படியாக அங்க இராணுவத்தில் நிற்கிறார்கள். அவர்கள் காலில் அந்த பூட்ஸ் போட்டுக்கொண்டு நிற்கிறார்கள், ஆயுதத்தோடு நிற்கிறார்கள். ஆண்டவர் அவைகளை மாற்றி அவர் அந்த 5வது வசனத்தில் சொல்லுகிறார், அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டெரிக்கப்படும். In English it comes in a different way. He will burn as fuel for the fire. எப்படி ஒரு நெருப்பு எரிக்கணும்னா நம்ம அந்த கட்டையை வைக்கணும், மரக்கட்டையை வைக்கணும். அப்படியாக அந்த நெருப்புக்காக என்ன பண்ணுவாங்களோ, அவங்க போட்டிருக்கிற பூட்ஸ், அவங்க போட்டிருக்கிற அந்த இராணுவத்தினர் போட்டிருக்கிற சட்டையெல்லாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னென்றால், உங்களை நுகத்தடி, உங்கள் மீது சுமத்தப்பட்ட பாரம், உங்கள் மீது இருக்கின்ற கவலை, உங்கள் மீது இருக்கின்ற பயம், உங்களை அழுத்துகின்ற காரியம், வெளியே இருந்து வந்து உங்களை அழுத்துகின்ற காரியம், those that's coming from outside, from others, the Lord is promising today as Emmanuel that I will come to you and I will deliver you. நான் உங்களை இந்த காரியத்திலிருந்து விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இவர் நமக்காக வந்த இரட்சகராக இருந்து எல்லாவற்றிலும் இருந்து நம்மை மீட்டெடுக்கின்ற ஆண்டவர், நமக்காக நம்மளே பிரகாசிக்கின்ற ஆண்டவர், நமக்காக இரட்சகராக வந்த ஆண்டவர். For unto us a light shine forth, for unto us he came as a savior, a compassionate savior. For unto us a child is born, a son is given. இந்த ஆண்டவர் கொடுக்கப்படுகின்றார், நமக்காக கொடுக்கப்படுகின்றார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த இம்மானுவேல் நமக்காக அனுப்பப்பட்டவர். ஒருவர் இதை குறித்து எழுதும் பொழுது சொல்லுகிறார், இந்த இம்மானுவேலினுடைய எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறதாம். இந்த இம்மானுவேல், இந்த ஆண்டவர் மனிதனாகவும் 100% மனிதனாகவும் 100% தெய்வீக தன்மையும் உடையவர். This Emmanuel is 100% human and 100% divine. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இது மனிதத்தன்மை. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், தெய்வீகத்தன்மை. A child is born, a son is given. கொடுக்கப்பட்டார். கொடுக்கப்பட்டான்னு சொல்லும் பொழுது it's a gift. Emmanuel is a gift. இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தவர், நமக்காக கொடுக்கப்பட்டார். யார் கொடுத்தார்? யார் கொடுத்தார்? ஆண்டவர் கொடுக்கின்றார், பிதாவானவர் கொடுக்கின்றார். யாருக்கு கொடுக்கின்றார் என்றால், இருளிலே நடக்கிறவர்கள், மரண இருளிலே நடக்கிறவர்கள், பயத்தின் சோர்விலே நடக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். அவருக்கு இங்கே டைட்டில்ஸ் கொடுக்கப்படுகின்றது. இது ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே 4 டைட்டில்ஸ் தான் இருக்கும். There will be only 4 titles
in the English Bible, it will say, Wonderful Counselor, Mighty God, Everlasting Father, Prince of Peace. ஆனால் நீங்கள் தமிழில் வாசிக்கும் போது அந்த முதல் காரியம் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் அது இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. இது ரெண்டுமே சேர்த்து இங்கிலீஷ் ஒரே வார்த்தையாக கொடுக்கப்படுகின்றது. ஆனால் தமிழில் இரண்டாக பிரித்து அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அதிசயமானவர். என்ன அதிசயமானவர்? இந்த மேசியா எல்லாவற்றுக்கும் மேலானவர், இயற்கைக்கு மேலானவர். இவரிடத்துல எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டு. இவர் வியக்கத்தக்கவர், வியக்கத்தக்கவர். At times we are not, as human beings, we are not able to understand him. And beloved in Christ, with human knowledge we cannot understand the God completely, fullness, complete, முழுமையாக அவரை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றது விசுவாசம், the faith. விசுவாசத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக. இந்த கிறிஸ்து சாதாரணமானவர் அல்ல. இவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர் மாத்திரமல்ல, யாரால விளக்க முடியாத காரியங்களோ அவைகளை விளக்கக்கூடியவர். பாவத்தை யாராலையும் எடுத்து போட முடியாது, மரணத்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது, பிசாசானவனை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. இந்த ஆண்டவர் அதிசயமானவர். இவர் ஆலோசனை கர்த்தர். நல் ஆலோசனை கொடுத்து அவர் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறார். நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது நம்ம யாருக்கு இடத்துலையாவது போயிட்டு ஆலோசனை கேட்குறோம். நம்ம யார் இடத்துல ஆலோசனை கேட்போம்? அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்கள், இல்லை ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வயதில் முதியவர்கள், இல்லை படித்தவர்கள், இல்லை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பண வசதி இருந்தால் அவங்ககிட்ட போய் கேட்பாங்க. ஆனால் மனிதனால் கூட அநேக காரியங்களில் நமக்கு ஆலோசனை, சரியான ஒரு ஆலோசனை கொடுக்க முடியாது. ஊழியக்காரர்கள் இடத்துல கேட்கும் பொழுது கூட அநேக சமயத்தில் ஊழியக்காரர்களால் சொல்ல முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆலோசகர் நல் வழியிலே நல் ஆலோசனை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். அப்பொழுது நம்முடைய மரண இருளான காரியங்கள் சூழ்நிலையில நாம் இருக்கும் பொழுது இந்த ஆலோசகர் நமக்கு உண்டு. இந்த அதிசயமானவர், இந்த ஆலோசகர் இடத்துல நாம் போகும்பொழுது நல் ஆலோசனை கொடுத்து நம்மை வழி நடத்துகிறார். இவர் அதிசயமானவர், இவர் ஆலோசனை கர்த்தா, இவர் வல்லமை உள்ள தேவன், இவர் பராக்கிரம் உள்ள தேவன். இவரால் கூடாதது ஒன்றும் இல்லை, இவரால் எடுத்து போட முடியாதது ஒன்றும் இல்லை, இவருக்கு நிகரானது ஒன்றும் இல்லை. இவர் சர்வ வல்லவர். இவர் சொல்ல ஆகும், இவர் சொல்ல எல்லாமே நடந்தது. வல்லமை உள்ள தேவன். இவர் ஏதோ கொஞ்ச நாளைக்கானவர் அல்ல. He is not just for a period of time. He is eternal. நித்தியமானவர், என்றென்றுமாய் நம்மோடு இருக்கின்றவர். நித்திய பிதா என்று சொல்லப்படுகின்றது. யோவான் 10:30 இயேசு சுவாமி சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அதே போல யோவான் 14:9 ஆண்டவர் இதே காரியத்தை சொல்கிறார். In John 14:9 he says, he who has seen me has seen the Father. இந்த மேசியா பிதாவை வெளிப்படுத்துகிறார். கடவுளை மனிதனுக்கு வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர். இவர் சொல்லுகிறார், பிதாவானவர் நித்தியமானவர், தானும் நித்தியமானவர் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த ஆண்டவர் அதிசயமானவர். இவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா. கடைசியாக சொல்லப்படுகிற காரியம் சமாதான பிரபு. மீண்டுமாக நான் உங்களை அந்த இஸ்ரேல் மக்களுடைய நிலைக்கு நான் கொண்டு போகிறேன். பயத்தில் இருக்கிறாங்க, எந்த நேரத்திலும் எதிரி தங்களை தாக்கக்கூடிய வேலை, மரண பயத்தில் இருக்கிறார்கள். மரண இருளின் பயத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லப்படுகிற காரியம் சமாதான பிரபு. குடும்பத்தில் சமாதானம் இழந்து போயிருக்கிற வேலையில் இருந்தீர்கள், ஆனால் இந்த சமாதான பிரபு உங்களிடத்துல, உங்களுடைய குடும்பத்தில் பிறக்கும்படியாக அவருக்கு இடம் கொடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள், சோர்வுகள், குழப்பங்கள், சந்தேகங்கள், இவைகளிலிருந்து நீங்கள் நீக்கப்பட வேண்டும் என்றால்
இந்த இம்மானுவேல், இந்த சமாதான பிரபு உங்களுடைய குடும்பத்தில் பிறக்கட்டும். இந்த குமாரன் உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்கட்டும். இவர் பிறக்கிறார், இவர் கொடுக்கப்பட்டார். ரெண்டிலும் செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் பெற்றுக்கொள்வது. All that we have to do is receive him. For unto us, for unto you and me, a child is born, a son is given. இந்த ஆண்டவர் நித்தியமானவர். இவருடைய ராஜ்யமானது நித்தியமான ராஜ்யமாக இருக்கின்றது. அவர் 7வது வசனத்தில், ஏசாயா 9:7 தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி. தாவீதனுடைய சிங்காசனம் ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது தாவீதும் சரி, தாவீதுக்கு பின்பாடு வந்த அரச ராஜாக்களும் சரி பாவம் செய்தவர்கள். ஆண்டவருக்கு விரோதமாக அநேகர் நின்றார்கள். அந்த ராஜ்யத்துக்கு தடையாக நின்றார்கள். இந்த இடத்துல ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த 2 சாமுவேல் 7வது அதிகாரத்தில் தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது நீ அல்ல, நான் உனக்கு வீடு கட்டுவேன். அந்த வீடு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் ராஜ்யம். When David said, Lord, I want to build you a house, God said, no David, it's not you, but I will build an house. When the Lord used that word house, he is talking about the kingdom and the kingdom of God. இந்த தேவ ராஜ்யத்தை சொல்லுகிறார். தாவீதின் குமாரனாக இந்த கிறிஸ்து, இந்த மேசியா பிறக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. எப்பேற்பட்ட ஒரு மனித ராஜ்யம் இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஒரு சில காலங்கள் தான். எப்பேற்பட்ட பொறுப்புகளில் அதிகாரத்தில் யார் இருந்தாலும் சரி, ஒரு சில காலம்தான். அதுக்கப்புறம் அவருடைய ராஜ்யங்கள் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் முடிவில்லை, அந்த ராஜ்யத்தில் இருக்கிற சமாதானத்திற்கு முடிவில்லை. இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, உலகத்தில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது, எங்க சமாதானம்? Where is peace? காரணம் என்னென்றால், நம்ம சமாதானத்தை எங்கே தேடுறோம்னா மனுஷன் இடத்துல தேடுகின்றோம். நம்ம சமாதானத்தை எங்கே தேடுகின்றோம் என்றால் மனிதர்கள் செய்கின்ற காரியங்களிலே சமாதானம் கிடைக்கும் என்று தேடுகின்றோம். ஆனால் நித்திய பிதாவாக சமாதான பிரபுவாக வருகிறவர் சமாதானத்தை கொடுக்கும் பொழுது இந்த உலகம் புரிந்து கொள்ள முடியாத அந்த தெய்வீக சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்து அவர் ஆளுகை செய்கிறார். He places this divine peace in our heart. With all the troubles all around us, there is divine peace this Lord places in you and me. இந்த கிறிஸ்து, இந்த இம்மானுவேல், நமக்காக வந்த ஆண்டவர் இந்த தெய்வீக சமாதானத்தை நம்மிடத்துல வைக்கின்றார். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சுகவீனமாக இருந்தாலும், நம்முடைய பொருளாதாரமாக இருந்தாலும், வேலையின் காரியமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், இவைகள் பயத்தை ஏற்படுத்தினாலும், ஒரு மிரட்டலாக நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், இந்த சமாதான பிரபு நமக்குள்ளாக பிறக்கும் பொழுது அந்த தெய்வீக சமாதானம் நம்மை ஆளுகிறது. ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம், the zeal of the Lord of the host, the zeal of the Lord of hosts will accomplish this. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். Who will do this? It is not man. மனிதன் இடத்துல போயிட்டு பிரயோஜனம் அல்ல. அவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர், அவருடைய வைராக்கியம் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து தீர்ப்பேன். ஆம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மரண இருளில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக. ஆண்டவர் மரண இருளில் இருந்த இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக தம்முடைய ஒரே குமாரனை இந்த இருளான சூழ்நிலையில் அவர் அனுப்புகிறார். ஒருவர் இந்த பகுதியை குறித்து எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் அந்த இருளை எடுத்து போடலையாம். He didn't remove the darkness, but he brought light into the darkness. இருளை எடுத்து போடலை, ஆனால் அந்த இருளான சூழ்நிலையில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். நமக்கு நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு வெளியிடணும், அது நம்மளுடைய கோரிக்கை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த கஷ்டத்தின் மத்தியிலே ஜீவ ஒளியாக உன்னை நான்
வழிநடத்துவேன், உன்னிலே நான் பிரகாசிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் நம்மிலே பிரகாசிக்கின்றார். இந்த ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும்படியாக வந்த இரட்சகர். இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டவர். God gave him for us. இந்த ஆண்டவர் நித்திய ராஜ்யத்திலே உங்களையும் என்னையும் நிறுத்துவார். What is Christmas? What is Christmas? If there is no Christ, then there is no Christmas. Then why there should be Christ? Why Christ should be there in Christmas? Because God gave him for us. For unto us. மார்ட்டின் லூத்தர் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாவற்றிலும் இந்த 3 வார்த்தையை சேர்த்துக்கணுமா. For unto us. If Christmas and Christmas, if these 3 words, for unto us, if it is not there, if it is missing, then it won't be a Christmas. நமக்கு என்ற ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை இல்லை என்றால் அது கிறிஸ்மஸ் இருக்காது. அது வெறும் ஒரு கொண்டாட்டம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நிலையை நீர் அறிந்திருக்கிறீர். தேவரீர், அநேக சமயத்தில் நாங்கள் இருக்கிற நிலையை நாங்கள் அறியாமல் உணராமல் இருக்கின்றோம். அப்பேற்பட்ட ஒரு இருளிலே கூட நாங்கள் இருக்கின்றோம். தேவரீர், எங்களுடைய வாழ்க்கையானது எப்பேற்பட்ட ஒரு இருளாக இருந்தாலும் அந்த இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமாக வரக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று நன்றி செலுத்தி விசுவாசிக்கின்றோம். நீர் வந்தீர், இருளிலிருந்து மீட்டெடுத்தீர், நீர் எங்களிலே பிரகாசிக்கின்றீர். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை மீட்டெடுக்கும்படியாக வந்த இரட்சகராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நித்தியமுள்ளவராய் இருக்கிறதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக நன்றி. உம்முடைய தெய்வீக சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தேவரீர், எங்களுக்காக பிறந்த, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, அதிசயமானவர், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களிலே பிறந்தருளும், எங்களை நீர் வழி நடத்தியருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். இருளில் இருக்கிறவர்களுக்கு ஒளியாகவும், கடினமான சூழ்நிலையில் இருக்கிறவர்களை ரட்சிக்கவும் நமக்கு ஒரு பாலகனாக பிதா தம்முடைய குமாரனையே கொடுத்திருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வோம், அவருடைய முடிவில்லாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். அர்ப்பண கீதமாக யாவரும் எழுந்து நின்று இத்தரையில் சந்தோஷமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். Yeah.
மீண்டுமாக உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறந்த நன்னாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை யாவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை அழைத்து வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக வந்த ஆண்டவர், எங்களுக்காக நீர் அனுப்பினீரே ஆண்டவரே, அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து செல்ல கிருபை செய்தருளும். எங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களிலே பிரகாசிக்கின்ற ஆண்டவர் இடத்துல எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, இருள் அடைந்த இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு ஆண்டவரே, உம்முடைய ஒளியை, மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை, இம்மானுவேலை நாங்கள் கொண்டு செல்ல எங்களை எடுத்து பயன்படுத்தியருளும். எங்களை நீர் வழி நடத்தியருளும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. ஆமென்.